உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா ஜார்ஜினி அக்கா ஃபோன் பண்றாங்க. என்னன்னு கேளுடா. அக்கா நீ என்ன பண்றடா? சரிக்கா. என்னடா ஆச்சு? மா இந்த ஜார்ஜினி அக்கா சித்தார்த், ராணி, பொம்மி 3 பேர் பொம்மையும் எடுத்துட்டு வந்து இங்க வைக்க சொல்லுச்சுல்ல. இப்ப அந்த 3 பொம்மையும் அவங்க இடத்துக்கே எடுத்துட்டு வர சொல்லுது. என்னம்மா இதெல்லாம்? என்னோமா, வாங்க போலாம். ஏய் இருடா, நாம எல்லாரும் அங்க போயிட்டா அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? நீ ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இருந்து அப்பப்ப இங்க என்ன நடக்குதுங்கறத போன்ல எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு. நான் அந்த வீணா பொண்ணு டூப்ளிகேட் இருக்காரே, அவரை கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரிம்மா. பாத்துக்கடா. பாத்து போங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பொம்மைங்களை கொண்டு வந்துட்டீங்களா? என்ன ஜார்ஜினியா, உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? உங்க கண்ணு முன்னாடி தானே நாங்க 3 பொம்மைகளை கையில வச்சுக்கிட்டு நிக்கிறோம். ஐயோ, இப்பதானயா சொன்னேன். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பொம்மை எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு தானே கேட்டுச்சு. பேய் கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்க. சும்மாவே இருக்க மாட்டியா? உன் வாயில விசம்பு வச்சு தேக்க. நீ சொன்ன மாதிரி மறுபடியும் இந்த பொம்மை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா அது மட்டும் இல்ல, அதோட முக்கியமான விஷயம் ஒண்ணு உன்கிட்ட முதல்ல சொல்லணும். நான் திரும்ப வரும்போது உங்கள ஒருத்தரை கூட மிச்சம் வைக்காம எல்லாரையும் அழிச்சிருவேன். இந்த கோயில்ல இருக்கிற தெய்வங்கள் மேல ஆணையா சொல்றேன், உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ரெண்டாவது கால பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்ச தைரியத்துல அந்த பொம்மையாவே இருக்கிற மீன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஒவ்வொரு பூஜையும் நடந்து முடிய அதுக்குண்டான சக்தியும் வீரியமும் அதிகமாயிட்டே போகும். அதுக்குள்ள பொம்மையோட ஆவிய நம்ம அழிச்சே ஆகணும். ஒவ்வொரு தடவையும் இதையேதான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. அந்த மீன் தொல்லை தாங்க முடியல. ஓவரா பஞ்ச் டயலாக் பேசுது. இங்க பாரு, இப்போதைக்கு உனக்கு உதவி செய்யறதுக்கு தமனாவோட உடம்புக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா அந்த ராணியோட உயிரை காப்பாத்துறதுக்கும் அந்த பொம்மையோட ஆவிய அழிக்க விடாம தடுக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த தெய்வ சக்தியும் துணை புரிஞ்சிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள அழிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நீ சொல்ற மாதிரி அவசரப்பட்டு நாம ஏதாவது செய்ய போனா அழிஞ்சு போறது நாமளாதான் இருக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நடக்க போற இந்த 3வது கால பூஜையில நாம ராணிய கொல்றதுக்கு முயற்சிக்க வேண்டாம். அந்த பூஜைய நடக்க விடாம தடுத்தாலே போதும். அதுக்கு அந்த கோவில்ல ஏதாவது ஒரு அபசகுனமான விஷயம் நடக்கணும். அப்படி ஏதாவது அபசகுனம் நடந்துச்சுன்னா பூஜை தானா தடப்படும். ஒரு கோவில்ல 6 கால பூஜைய நடத்த ஆரம்பிச்சா அத முழுசா நடத்தி முடிக்கணும். பாதியில தடை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த பூஜையோட பலன் எதுவுமே கிடைக்காம போயிடும். 3வது கால பூஜை மட்டும் நின்னுடுச்சுன்னா நல்ல சக்தியோட வீரியம் கம்மி ஆயிடும். கோவில்ல தெப்ப குளத்துல பேசிட்டு இருக்கிற பொம்மி ஆவி இருக்கிற மீன் தன்னோட சக்தியை இழந்துடும். அதனால அதால பேசவும் முடியாது. அந்த கோவில்ல அபசகுனத்தை ஏற்படுத்த நான் என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க சூலவதம் திருவிழா நடக்க போகுது. அந்த திருவிழாவுல நல்ல சக்தி கெட்ட சக்திய சூலத்தால வதம் செஞ்சு நெருப்பு வச்சு எரிக்கும். அப்படி எரிக்கும் போது அதுல எரியறது வெறும் பொம்மையா மட்டும் இருக்க கூடாது. அந்த ராணி சித்தார்த்தோட மொத்த குடும்பமும் அதுல எரிஞ்சு சாம்பல் ஆகணும். சூப்பர் ஐடியா. ஒரே கல்லுல ஒரு குடும்பத்தையே போட்டு தள்ள போறியா? என்னக்கா இது குடும்பத்தோட கொளுத்துறேன்னு சொல்லுது, நீங்க என்னடானா சூப்பர்னு சொல்றீங்க? அப்போ என்னோட பொண்டாட்டி பேய்க்கு ஏதியா பொண்டாட்டி இருந்தா மட்டும் என்னத்தை கிழிக்க போறேன். கொஞ்ச நேரம் வாய் முட்டு பேசாம இரு. நீ மேல சொல்லு. அந்த நெருப்பு அவங்க மேல படும் போது அவங்க துடி துடிச்சு சாகணும். மேற்கு திசையில அவங்க கத்துற ஓல சத்தத்தை கேட்டு தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு பூஜையை நிறுத்தி அந்த கோவிலை இழுத்து மூடணும். அதுக்கு உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த மொத்த பேரையும் புரவி மந்திரத்தை பயன்படுத்தி அந்த கோவில் மேற்கு திசைக்கு உள்ள வச்சிருக்கிற பொம்மைக்கு உள்ள இவங்களோட உடம்பு ஐக்கியமாகிடும். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும்
அங்க இருக்கிறது எல்லாமே பொம்மையா மட்டும்தான் இருக்கும். ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் அது சித்தார்த்தோட குடும்பம்னு. மொத்த குடும்பமும் எரிஞ்சு சாம்பல் ஆகிறத பார்த்து கோவில் தெப்ப குளத்துல இருக்கிற பொம்மி ஆவி இருக்கிற மீன் கதறி துடிக்கணும். ஷோ. சித்தார்த்த குடும்பத்தை போட்டு தள்ளினா பூஜை தடைப்படும், சரி. பொம்மையோட ஆவி துடிக்கும், அதுவும் சரி. ஆனா நம்ம மெயின் மோட்டிவே பொம்மையோட ஆவி அழிக்கிறது தானே. அதுவும் நடக்கும். பொம்மி ஆவி இருக்கிற அந்த மீன் தன்னோட சக்தி செயல் இழக்கும் போது அந்த பொம்மி ஆவியையும் துடிக்க துடிக்க அந்த குளத்துல இருந்து எடுத்து இந்த நெருப்புல போட்டு அந்த ஆவிய ஒரே அடியா பஸ்பமாக்கணும். அப்பா தொலைகிட்டோம். அந்த கோவில சுத்தி இருக்கிற எந்த ஒரு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சித்தார்த் ராணிக்கு முதல் மரியாதை செஞ்சாங்களோ அவங்களே அடிச்சு துரத்துவாங்க. இப்ப எதுக்கு ஊர் மக்கள் சித்தார்த்த ராணியை அடிச்சு துரத்தணும்? மொத்த குடும்பமும் எரிஞ்சு அங்க சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும். அதுக்கப்புறம் அந்த சித்தார்த் ராணி அந்த ஊர் மக்களே கவனிச்சுக்குவாங்க. சரி, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லு. ஒவ்வொரு வருஷமும் கருட மாலைய கருடன் தான் தீபம் ஏத்துவான். ஆனா இந்த வருஷம் விதி மீறி அந்த ராணி போய் தீபத்தை ஏத்துனதுனாலதான் தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு ஊர் மக்கள் எல்லாரையும் நம்ப வைங்க. நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். நான் செய்ய போற இந்த புரவி மந்திரத்தினால எல்லோருடைய ஆத்மாவையும் ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த ஒவ்வொரு பொம்மைக்குள்ள மறைக்க போறேன். அந்த சூலவத திருவிழாவில் அந்த பொம்மையை வதம் செஞ்சிட்டாலே அவங்க எல்லாரும் துடிச்சு அவங்க இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்ச போயிடுவாங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. சரி, நீ சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சிடுறோம். அங்க போய் நான் சொல்ற விஷயத்த செய்யறதுக்கு ஒரு சக்தி தரேன். நான் கொடுத்த சக்தியை நீங்க தேவைப்படும் போது பயன்படுத்திக்கோங்க. சரி, நாங்க இப்பவே கோயிலுக்கு போறோம். நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடுறோம். ஆனா உன் வேலையை நீ கரெக்டா செஞ்சிடணும். யோ, பொம்மை எல்லாம் இங்க வச்சுட்டு வா. அக்கா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு டவுட். ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா பில்டப்பா தான் இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல கேஸ் தீந்த சோடா மாதிரி ஆயிடாத இது? ஏய், சொன்னதை மட்டும் செய். வச்சுட்டேன். வச்சுட்டு வா. அக்கா வைங்கக்கா. வாங்கக்கா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.